காவேரி இங்கே வந்துட்டு இதுக்கப்புறமா தான் இங்கேருந்து மொத்த குடும்பமும் காலி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செஞ்சிடறாங்க. கொடைக்கானல் போன காவேரியும் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தோட தனக்கு என்ன நடந்துச்சுன்ற ஒரு கவலையோடையே உட்காந்துருக்காங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் காவேரி கிட்டே பேச்சு கொடுத்தாலும் தனக்கு நடந்தது எதுவுமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகத்துக்கு வரல. காவேரி நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நீ போய் முதல்ல உள்ள படு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. நிவின் வந்துட்டு பார்த்ததுமே காவேரிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சில ஞாபகங்கள் எல்லாமே வருது. நிவின் கூட கொடைக்கானலில் இருந்தது, அவர் கூட பேசினது, பழகினது, காதலிச்சதுன்னு திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி அந்த நினைவுகள் வர வர அவங்க மைண்டு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் போயிட்டு இங்கே படுக்கவும் செஞ்சிட்றாங்க காவேரி. காவேரி அடுத்த நாள் காலையில் தான் கிளம்பி வீட்டுக்கு வெளியே வரவும் செய்கிறாங்க. அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்ல, எங்கடி எங்கே போகணும் அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே பதறி போக, என்னம்மா கேட்குறேன், அப்பா இறந்ததுக்கு பிறகு இந்த வீட்டோட முழு பொறுப்பை நான் தானம்மா எடுத்துக்கிட்டேன், இப்போ போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை காவேரி நான் சொல்ல வரதை கேளு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இப்போ ஏதோ மாமாவும் ஊரில் இல்லை, அக்காவும் குழந்தைய வச்சிட்ருக்கான், அக்கா கல்யாணம் ஆன விஷயமோ குழந்தை பிறந்த விஷயமோ எதுவுமே தெரியலை, ஒரு வருஷமாக நம்ம இங்கே தானம்மா இருக்கோம், அப்புறம் இடையில சென்னைக்கு எப்படி போனேன், எப்படி ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னு எதுவுமே தெரியலை, நீங்களும் அதை பற்றி சொல்ல மாட்டீங்க, இப்படியே இருந்தால் எப்படிம்மா, நம்ம வேலையை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. யமுனா வீட்டில் இருக்காங்க. என்ன யமுனா நீ பாட்டுக்கு வீட்டில் இருக்க, காலேஜ் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நிவின் வாங்க போகலாம் அப்படின்னு நிவினை கூப்பிட்றாங்க. யமுனா நிவினை பார்த்து முறைக்க, நிவின் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. என்ன நிவின் வாங்க போகலாம் அப்படின்னு நிவினை கூட்டிக்கிட்டு இங்கே காவேரி வெளியே போகிறாங்க. காவேரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, என்ன நிவின் எல்லாத்தையும் நான் இன்னும் மறக்கலை, நீ தான் மறந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வீட்டுக்கெல்லாம் வந்தா அம்மா என்ன நினைப்பாங்க, அதுவும் இல்லாமல் மாமா வேற ஊரில் இல்லை, மாமா இல்லாத சமயம் ஏன் இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு, அதுவும் இல்லாமல் யமுனா இப்போ தான் படிச்சிட்ருக்கான், அவள் படிப்பு நல்ல விதமாக முடிய வேணாமா அப்படின்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் நிவின்க்கு எதுவுமே புரியலை. அப்போ காவேரிக்கு என்ன பற்றின யோசனை வந்துடுச்சான்னு யோசனை பண்ணிட்டு நிற்கிறாங்க. வாங்க நிவின் போகலான்னு சொல்லிட்டு உரிமையோட நிவின் கூட வண்டியில் ஏறி போகிறாங்க. இங்கே காவேரிக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியலனாலும் நிவின் நினைப்பு மட்டும் எப்படி காவேரிக்கு வந்துச்சுன்ற ஒரு கோவம் இங்கே யமுனாவுக்கு இருக்க தான் செய்யுது. யமுனா கொஞ்சம் பொறுமையாக இருடி அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் யமுனாவை வந்துட்டு அமைதியாக இருக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே நிவினை வந்துட்டு, என்ன நிவின் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நிவின் இங்கே இருக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இல்லடி மாப்பிள்ளை இங்கே இருக்கிறதுல எனக்கு என்னடி பிரச்சனைன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாரதா பேச முடியாமல் நிற்க, இல்லை அது அப்படின்னு கங்கா பேச வரும்போதே அதுக்குள்ளே பாட்டியும், ஆமாண்டி நிவின் இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே அப்படின்னு யதார்த்தமாக போட்டு உடைக்க, அம்மா என்ன சொல்கிறாரு எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு காவேரி சொல்ல, அம்மா ஒருவேளை எனக்கும் நிவின்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனேயே யமுனாவுக்கு ரொம்ப கோபம் வருது. ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு பயங்கர கோபத்தில் யமுனா இங்கே காவேரி கையை பிடிச்சி அழுதுட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அக்கா உன்னை சுற்றி உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா உன் உடம்புலையும் சில மாற்றங்கள் இருக்குமே, அதை வச்சு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் யமுனா கேட்க, ஆமாண்டி ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலைல்ல, என் உடம்புலையும் நிறைய பிரச்சனை இருக்கும் போல், அப்பப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னுடைய உணர்வுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே, அக்கா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி இங்கே யமுனா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஃபோனில் இருந்த காவேரியுடைய ஃபோட்டோ விஜயோடைய ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அவங்களுக்கு வளகாப்பு நடந்தபோது எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்ட காவேரி அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன யமுனா இது அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் இவர் தான், இவர் பேர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா இறந்ததுக்கு பிறகு இங்கே பட்ட கஷ்டங்கள்ல இருந்து, அதுக்கப்புறமா இங்கே நிவினுக்கு மேரேஜுன்னு சொல்லி ராகினி கூட ஆன போன சமயத்துலேருந்து இந்த ஊரை விட்டு நம்ம கிளம்பி போயிட்டோம்க்கா, அதுக்கப்புறமா நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் இங்கே காவேரியால் தாங்கிக்கவே முடியலை. ஒரு கணம் ரொம்ப யோசித்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உள்ளே வெளியே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க சாரதா கங்கா நிவின் எல்லாருமே உள்ளே வர, என்ன ஆச்சு இப்போ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா கிட்டே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எவ்வளோ நாள் என்னால் பொறுமையாக இருக்க முடியும், நிவின் கிட்டே இவ அதிகமாக அட்டாச்மெண்ட் எடுக்கிறா, எனக்கு அதில் விருப்பம் இல்லை பிடிக்கவும் இல்லை, எத்தனை நாளைக்கு இவகிட்ட உண்மையை மறைச்சி வச்சுருப்பீங்க அப்படின்னு யமுனா சத்தம் போடுறாங்க. உடனே காவேரியை கூட்டிக்கிட்டு யமுனாவை திட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால்
அங்கே வந்துட்டு இதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதம்மா, ஆல்ரெடி நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கும் இவங்க மெமரி லாஸ்க்கும் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அங்கே தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சாரதா, நிவின் எல்லாருமே அதிர்ந்து போக எல்லாரும் யமுனாவை திட்டுறாங்க. இங்கே எல்லாரும் யமுனாவை திட்டினாலும் காவேரியை காப்பாற்றணும், உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் அதே ஊருக்கு வராங்க. எங்கே நம்ம காவேரியை அட்மிட் பண்ணினமோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கே திரும்ப காவேரியை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது யாருக்கும் தெரியல. கங்காவையும் குழந்தையையும் பாட்டியையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. கூட நிவின் யமுனா 2 பேர் தான் வராங்க. மாப்பிள்ள, நீங்கள் யமுனாவை கூட்டிகிட்டு கிளம்புங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் காவேரி அப்படின்னு சாரதா சொல்ல, இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் மாப்பிள்ள வேணாம், இதுக்கப்புறம் காவேரி பக்கத்தில் நீங்கள் வரவே வேணாம். யமுனா, நீ பண்ண வரைக்கும் போதும், உன் அக்காவுக்கு நல்லது செய்யலைனாலும் நீ பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு இங்கே சாரதா சொல்லிடுறாங்க. இதனால் இங்கே நிவினும் அந்த யமுனாவுமே ஊரை விட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரி படுத்திருக்காங்க, உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. டாக்டர் இப்போ எப்படி இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்ன பிறகும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. சாரி டாக்டர், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த உண்மையெல்லாம் காவேரிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, இனிமேல் அவங்க அதை பற்றி யோசிக்க தான் செய்வாங்க, கொஞ்சம் நீங்கள் இவங்களுக்கு ரிலீஃபான இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இந்த நேரத்தில் இந்த ஊரில் நான் இனி எங்கே போவேன்னு நினச்சிட்ருக்கேன். சாரதாவுக்கு வாடகை வீட்டில் இந்த மாமி வீட்டில் குடியிருந்தது ஞாபகம் வருது. சாரதா தன் மகளை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. மாமியை பார்த்தும் அந்த வீட்டில் இருக்க மாமா பார்த்த விஷயத்த சொல்ல 2 பேரும் அதிர்ச்சியானாலும், காவேரி எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கட்டும், நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சாரதாகிட்ட சொல்லிடுறாங்க. சாரதாவும் காவேரியை கூட்டிகிட்டு அந்த மாமி வீட்டிலேயே கொண்டு போய் விடவும் செய்கிறாங்க. இங்கேயே இருக்கட்டும், கொஞ்ச நாள் நாங்கள் பார்த்துக்கிறேன், நான் பக்கத்துலேருந்தே பார்த்துக்கிறேன் சாரதா சொல்ல, அம்மா உங்களால் இங்கே காவேரி இருந்து பார்த்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்குறப்போ சாரதா பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அங்கே கங்கா குழந்தையை தனியாக வச்சுட்டு கஷ்டப்படுவான், அத்தையாலையும் ரொம்ப வேலை பார்க்க முடியாது, இங்கே காவேரியை கூட இருந்து பார்த்துக்கவும் என்னால் முடியலையேன்னு வருத்தப்பட்டுருக்க, நீங்கள் கவலைப்படாமல் போங்கம்மா, காவேரியை நாங்கள் எங்கே பொண்ணாட்டம் நாங்கள் பார்த்துக்குறோம், அவளுக்கு எந்த குறையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரியை அவங்க பொறுப்பில் விட்டுட்டு சாரதாவும் கொடைக்கானல் கிளம்பி போயிடுறாங்க கங்காவுக்காக. திரும்பவும் கங்காவோ வீட்டில் இருக்கவங்களோ இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு விரும்பி தான் அவங்க அந்த ஊருகளே போய் இருக்கலான்னு முடிவும் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கங்காவோ பாட்டியோ குமரனோ நிவினோ இந்த ஊருக்கு வரணும்னு சொன்னால் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் எந்த சாரதா கிளம்பி போகிறாங்க. கங்கா இங்கே காவேரியை பார்த்து, பாவம் இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இந்த வயசில் வந்திருக்கக்கூடாது, புருஷன் கூட வாழ முடியாமல் குழந்தை கூட இருக்க முடியாமல் எல்லாத்தையும் மறந்து வாழ்கிற நிலைமை ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு மாமிக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கவும் செய்கிறாரு. சரிங்க விடுங்க அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லும்போது காவேரி அன்னைக்கு நைட்டே தூங்காமல் பயங்கரமாக சத்தம் வைக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு அங்கே இருக்க 2 பேரும் ஓடி போய் காவேரியை போய் பார்க்குறாங்க. காவேரி அழுதுட்ருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து காவேரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பயப்படவும் செய்கிறாங்க. நீங்கள்லாம் யாருன்னு கேட்டு ரொம்ப அழுகிறாங்க. அம்மா கிட்டே போகணும், அம்மாவை பார்க்கணுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு படுற கஷ்டத்தை நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மாமான்னு சொல்லி அந்த மாமி சொல்லும்போது, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, ஏற்கனவே விஜய் காவேரி ரொம்ப நாள் இங்கே இருந்த வரையும் பிரிஞ்சு தான் இருந்தாங்க, இதுக்கப்புறமா அவங்க பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னா நாம் இந்த விஷயத்தில் முடிவெடுத்து தான் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட அடுத்த நாள் காலையிலையுமே இங்கே மாமியை வீட்டில் காவேரிக்கு பாதுகாப்பாக இருக்க வச்சுட்டு அவர் விஜயை பார்க்க கிளம்பி அந்த வீட்டுக்கு போய்ட்றாரு. விஜய் வந்த விஷயத்த தாத்தா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ மற்றவங்க யார்கிட்டையுமே பேசலை. விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர வாங்கன்னு அங்கே தாத்தாவும் கூப்பிடுறாங்க. காவேரி நடந்த விஷயத்த நானே கேள்விப்பட்டேன்ப்பான்னு சொல்ல உடனே விஜய் ரொம்ப அழுகிறாங்க. அவரை கட்டி பிடிச்சிட்டு, காவேரி என் கூட வாழ வேண்டியவ, அவ இப்படி என்னை விட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க, காவேரி தான் போயிட்டாளே, குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவள் தான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளேன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுக, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி ஏன் வீட்டில் பத்திரமா இருக்கா, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான், தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட அவளுக்கு தெரியல, தன்னை சுற்றி இப்போ என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்காப்பா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே பதட்டத்தில் விஜய் இங்கே அவரை பார்க்க, ஆமாப்பா விஜய், காவேரி என் வீட்டில் தான் இருக்கான், அவரும் உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். தாத்தா பாட்டி காவேரி இறந்துட்டதா சொன்னீங்க அப்படின்னு அடுத்த நிமிஷமே கோபத்தோட தாத்தா பாட்டியை பார்க்க,
காவேரிக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவள் ரொம்ப பத்திரமா தான் இருக்கான். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு அந்த வீட்டு ஓனர் சொல்கிறாங்க. விஜய்க்கு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியலை. நீங்கள் ஏன் போய் சொன்னீங்க, எதுக்காக போய் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது பாட்டி. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போதுமே என் நல்லதுக்காக நீங்கள் யோசிக்க மாட்டீங்கள தாத்தா. நீங்கள் மட்டும்தான் எனக்காக யோசிக்கக்கூடிய ஒரே ஆளு நினச்சேன். ஆனால் நீங்களும் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்க தாத்தா. இதுக்கப்புறமா உங்களுக்கு பேரனா இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. நானும் என் பொண்ணு இப்போவே இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தாத்தா பாட்டியும் கதறி அழுக விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு. நேராக காவேரியை பார்க்க அந்த வீட்டு ஓனர் முன்னாடி வீடு தங்கியிருந்தாங்க அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. காவேரி விஜய் தங்கியிருந்த அந்த ரூமில் தான் இருக்காங்க. விஜய் குழந்தையோட வந்து நிற்கிறத பார்த்ததும் காவேரி வந்துட்டு இன்னும் பயந்து அழுகிறாங்க, சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய்க்கு ரொம்ப பதட்டமாயிடுது. விஜய் பக்கத்தில் போய் இங்கே பாரு காவேரி, நம்ம குழந்தைய பாருன்னு சொல்லி கையில் கொடுத்தாலும் அதை காவேரி வாங்கவே மறுக்கிறாங்க. நான் ஏன் இங்கே இருக்கேன், எங்கள் அம்மாங்க, என் அக்காங்க, இதே கேள்வியை தான் திரும்பவும் கேட்டுகிட்டே இருக்கேன். காவேரி ஒரு நிமிஷம் பார்த்து ரொம்ப துடிச்சு போகிற விஜய், நான் அவளை ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். நான் அவளை எங்கேயாவது எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நான் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும் அப்படின்னு விஜய் முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா நான் இந்த விஷயத்த சொன்னேன். தயவு செஞ்சு உன் மனைவியை கூட்டிகிட்டு போப்பா, இங்கேருந்து கிளம்புப்பா. இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாகவே வாழ விட மாட்டாங்கன்னு அந்த வீட்டு ஓனரும் அந்த மாமியும் சொல்ல விஜயும் அலை கலங்கியபடி காவேரியை பார்த்துட்டே இருக்காங்க. குழந்தையை கையில் ஏந்தியபடி தன்னுடைய மனைவி இறந்துட்டதான் நினச்ச விஜய் உயிரோடு இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டாலும் அவளை குணப்படுத்த வேண்டிய முழு பொறுப்பையும் கையில் எடுத்துக்கிறாங்க விஜயும்.